வெல்கம் டு ஆல். நம்ம டெஸ்கார்ட்ஸ் ரூல் பார்த்துட்டு இருக்கோம். டெஸ்கார்ட்ஸ் ரூல்னா என்ன அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனுக்கு இல்லை பாலினாமியலுக்கு எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும், எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கும், எத்தனை இமேஜின் ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்காம செக் பண்றதுக்கு பேர் தான் டெஸ்கார்ட்ஸ் ரூல். எக்ஸாம்பிள் 30 வரைக்கும் பார்த்துருக்கோமா? 31 பாருங்க. டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். இந்த பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, இதுக்கு டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளவு ரூட்ஸ், ரியல் ரூட்ஸ், எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபேன்சி ஈக்குவேஷன். பாத்தீங்களா 2018 x பவர் 2018 x பவர் 1950 x பவர் 8 x பவர் 6 அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் சால்வ் பண்ணிலாம் சொல்ல முடியாதுங்க. x பவர் 2018 இதுக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்கும், 2018 ஃபேக்டர் இருக்கும், கண்டுபிடிக்க முடியுமா? சான்ஸே இல்லை. சரிங்களா? பாருங்க, p of x எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் p of x எவ்வளோன்னு பாருங்க. இங்கே பிளஸ் பிளஸ், இங்கேயும் பிளஸ் 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 பிளஸ், சைன் சேஞ்சே இல்லை. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் p of x வந்து 0. number of positive roots cannot be more than 0. number of sign changes ஓட number of positive roots அதிகமா இருக்காது. number of positive roots வந்து cannot be more than 0. 0 ஓட அதிகமா இருக்காதுன்னா அப்ப 0 தான் அர்த்தம். number of positive roots is 0. ஏன்னா number of rootsங்கிறது நெகட்டிவ்ல இருக்காது இல்லையா? 0 தாண்டாது, 0 ஓட அதிகமாகாதுன்னா என்ன அர்த்தம்? 0 ன்னு அர்த்தம். ஏன்னா நெகட்டிவ் போக முடியாது, 0 கம்மியாகவும் இருக்க முடியாது. அப்ப number of positive roots வந்து 0 ன்னு அர்த்தம். அப்போ இந்த பாலினாமியலுக்கு எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும்? 0. சரி, எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு p of minus x பார்க்கணுங்க. minus x power 2018 minus x power 1950 minus x power 8 minus x power 6 எல்லாமே ஈவன் பவர். பார்த்தீங்களா? மைனஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் ஆகி வெறும் x வந்துடும். அப்போ x power 2018 இங்கே x power 1950 இங்கே x power 8 x power 6 அப்படியே வந்துடும். இதுலயும் சைன் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பாருங்க. p of minus x ஆகல இல்ல, பிளஸ் தான், பிளஸ் இதுவும் பிளஸ் பிளஸ் பிளஸ். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் p of minus x 0 தான். எப்பவுமே p of minus x உள்ள சைன் சேஞ்சஸ் தான் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் சொல்லும். நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து சைன் சேஞ்சஸ் தாண்டாது. என்ன இப்போ cannot be more than 0. ஏன்னா நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் 0 தான். அப்ப நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து cannot be more than 0. 0 தாண்டாதுன்னு அர்த்தம். அப்ப 0 இருக்கலாம் இல்ல 0 கம்மியா இருக்கலாம். 0 கம்மியா இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா நெகட்டிவ்ல போகாது இல்லையா? எவ்வளவு ரூட்ஸ் இருக்குன்னு கேட்டா -3 ரூட்ஸ் சொல்ல முடியாது இல்ல. நம்பர் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ்ல இருக்காது, நான் நெகட்டிவ். அதனால வெறும் 0 தான் ஆன்சர். அப்ப நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து 0 தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸும் 0, பாசிட்டிவ் ரூட்ஸே கிடையாதுன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸும் 0, ஏன்னா சைன் சேஞ்சஸ் இல்லையா p of minus xல. அதனால 0 கண்டிப்பா இங்க ரூட்டா இருக்காது. ஏன்னா x க்கு 0 போட்டா கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு பாருங்களா, 2019 மட்டும் மிச்சம் இருக்கும். x க்கு 0 போட்டா 0 ஆயிரும், இது 0 ஆயிரும், இதுவும் 0 இதுவும் 0, மிச்சம் இருக்கும் 2019 மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ 0 சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னா 0 இதுக்கு ரூட் கிடையாது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரூட்ஸும் கிடையாது, நெகட்டிவ் ரூட்ஸும் கிடையாது, 0வும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, அப்ப 0வும் ரூட் கிடையாதுன்னா டோட்டலா ரியல் ரூட்ஸே கிடையாதுன்னு அர்த்தம். இப்ப கொடுத்திருக்கிற பாலினாமியலுக்கு ரியல் ரூட்ஸே கிடையாது. The polynomial p of x has no real roots. So all the roots of the polynomial are imaginary. இந்த பாலினாமியல் வந்து ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ரியல் ரூட்ஸே வராது. 2018 இமேஜினரி ரூட்ஸ் தான் இருக்கும். எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். 2018 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடையாது அப்படி சொல்றாங்க. அதனால இந்த ஐடியா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அந்த தியரம் படி என்ன செய்யுது, சைன் சேஞ்சஸ் இன் p of x பார்க்கணும். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து p of x, நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் p of x தாண்டாது. நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் p of minus x தாண்டாது. இதை நம்ம நேற்று எழுதியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து q of x பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன். q of x எழுதியாச்சு. சைன் சேஞ்சஸ் இங்க பிளஸ், இங்க ஒரு மைனஸ், அப்போ இங்க ஒரு சைன் சேஞ்ச், மைனஸ் பிளஸ் ஒரு சைன் சேஞ்ச், இங்க பிளஸ் பிளஸ் தான், பிளஸ் பிளஸ் தான், நோ சைன் சேஞ்ச். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் q of x எவ்வளவுன்னு கேட்டா 2. இங்க ஒரு சைன் சேஞ்ச் பிளஸ் 2 மைனஸ், இங்க ஒரு சைன் சேஞ்ச் -2 பிளஸ், மொத்தம் 2. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து cannot be more than 2. அப்பதான் ரிசல்ட் சொல்லுது பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து 2 தாண்டாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் எவ்வளவுனா 2 தான். 2 தாண்டாதுன்னு அர்த்தம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து 2 தான். The difference between இதுவும் படிச்சிருக்கோம், 2 பாயிண்ட் படிச்சிருக்கோம் டெஸ்கார்ட்ஸ் ரூல்ல. The difference between number of sign changes and number of positive roots is non-negative even integer படிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ்க்கும் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஈவன் இன்டிஜரா தான், நான் நெகட்டிவ் ஈவன் இன்டிஜரா தான் இருக்கும். சரி, எஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் q of x வச்சுக்குவோம். எஸ் எவ்வளவு இங்க 2 படிச்சிருக்கோமா, நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் 2 தானங்க, அப்ப எஸ் வந்து 2. pங்கிறது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ்னு வச்சுக்கோங்க. s மைனஸ் p அதாவது ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ், அதாவது 2 மைனஸ் p, s க்கு பதிலா 2 போட்டுக்கோங்க. 2 மைனஸ் pங்கிறது நான் நெகட்டிவ் ஈவன் இன்டிஜர். இப்போ p க்கு என்னென்ன வேல்யூலாம் வரலாம், p வந்து 0 வரலாம், ஏன்னா 2 மைனஸ் 0ங்கிறது 2 தானே, சோ ஈவன் தான். p க்கு 2 வரலாம், 2 மைனஸ் 2, p க்கு 0 போட்டா 2 மைனஸ் 0ங்கிறது 2, அது ஈவன். p க்கு 2 போட்டா 2 மைனஸ் 2ங்கிறது 0, அது ஈவன். அதுக்கப்புறம் வேல்யூ போட முடியாது. p க்கு 1 போட முடியாது. p க்கு 1 போட்டா 2 மைனஸ் 1 1 ஆயிரும், அது ஆட் நம்பர்.
3 4 5 6 கண்டிப்பா போட முடியாது. 3 போட்டா 2 minus 3 minus 1 ஆயிரும், நெகட்டிவ் ஆயிரும், நம்மளுக்கு நான் நெகட்டிவ். இப்போ p வந்து என்னவா இருக்கலாம், pங்கிறது மறந்துடாதீங்க நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ். அது ஒன்று 0வா இருக்கலாம் இல்ல 2வா இருக்கலாம். அப்போ பாசிட்டிவ் ரூட்ஸே இல்லாம போயிடலாம். சரி, பாசிட்டிவ் ரூட்ஸ் இருந்தா எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும்? 2 பாசிட்டிவ் ரூட்ஸ் கண்டிப்பா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவ் ரூட்ஸே இல்லாம போயிடலாம். இல்ல பாசிட்டிவ் ரூட்ஸ் இருந்தா 2 பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் மே பி 0 or 2. சரி, பட் ஒரு விஷயத்தை பண்ணுங்க, இங்க சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க. 1 minus 19 plus 2 plus 5 11. அதான சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ். 1 minus 19 plus 2 plus 5 11. 11 plus 5 னா 16, ஒரு 18, இவனு 19. 19 minus 19 0. சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் 0 னா 1 is a root னு படிச்சிருக்கோமா? சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் 0 னா 1 is a root னு வந்துரும். அப்ப ஒரு ரியல் ரூட் வந்துருது, என்ன ஒரு பாசிட்டிவ் ரூட் வந்துருது. இப்போ நம்ம என்ன சொன்னோம், பாசிட்டிவ் ரூட்ஸ் கிடைக்காம போயிடும், இல்ல 2 பாசிட்டிவ் ரூட் வரும்னு சொன்னோம். பாசிட்டிவ் ரூட்டே கிடைக்காம இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா 1ங்கிறது ஒரு பாசிட்டிவ் ரூட் ஆயிடுச்சு வந்துருச்சு. அப்போ வந்து கண்டிப்பா எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கணும்? கண்டிப்பா இன்னொரு பாசிட்டிவ் ரூட்ஸ் தான் இருக்கணும். அப்ப நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து 2. லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. தியரம் படி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து 1 இல்லாமலே இருக்கலாம், நோ பாசிட்டிவ் ரூட் 0வா இருக்கலாம் இல்ல 2வா இருக்கலாம். அப்ப நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து இல்லாமலே இருக்கலாம், இல்ல இருந்தா 2 பாசிட்டிவ் ரூட்ஸ் தான் இருக்கும். ஆனா ஒரு பாசிட்டிவ் ரூட் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அப்ப நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸே கிடைக்காது அப்படிங்கிறது தப்பு. அப்ப எத்தனை பாசிட்டிவ் ரூட் தான் கிடைக்கணும்? இன்னொரு கண்டிப்பா இருக்கும். 1 வந்து பாசிட்டிவ் ரூட்னு சொன்னோமா, இதே மாதிரி இன்னொரு நம்பர் ஆஃப் ரூட்னு சொல்லிடலாம். அப்போ 2 பாசிட்டிவ் ரூட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் cannot be 0, so number of positive roots is 2. இப்போ நான் எக்ஸாக்ட்டா எவ்வளவு பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 2 ரூட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல சைன் சேஞ்சஸ் பார்த்தேன், அப்புறம் pங்கிறது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வச்சுக்கிட்டேன். தியரம் படி s - p வந்து நான் நெகட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். ஏன்னா sங்கிறது இங்க 2, 2 - pங்கிறது நான் நெகட்டிவ் ஈவன் இன்டிஜரா இருக்கணும். இப்போ pக்கு வந்து 0 2 ரெண்டு ஆன்சர் போடலாம்னு வச்சிருக்கோம். மற்ற நம்பர் போட்டா தப்பு வருது. 0னா பாசிட்டிவ் ரூட்ஸே கிடையாதுன்னு அர்த்தம், 2னா 2 பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பாசிட்டிவ் ரூட்ஸே இல்லாம இருக்கும், இல்ல இருந்தா 2 பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் ரூட்ஸே இல்லாம இருக்கிறது சான்ஸே கிடையாது, ஏன்னா 1 is a root னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ ஒரு பாசிட்டிவ் ரூட் வந்துருச்சா, அப்ப இன்னொரு பாசிட்டிவ் ரூட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ மொத்தம் 2 பாசிட்டிவ் ரூட்ஸ் வரும். ஒன்னு பாசிட்டிவ் ரூட்ஸ் இல்லாம இருக்கும், இருந்தா 2 பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும். அப்ப நான் ஒரு பாசிட்டிவ் ரூட் கண்டுபிடிச்சேன்னா அப்ப கண்டிப்பா இன்னொரு பாசிட்டிவ் ரூட் இருக்கும். அது என்னன்னு எனக்கு தேவையில்லை, என்ன. சோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து 2 இங்க. அடுத்து q ஆஃப் -x பார்ப்போம். x இருக்க இடத்துல -x போடுங்க. -x power 5 னா -x power 5, -x power 4 னா x power 4 தான். -x the whole cube னா -x cube வரும். இப்போ முன்னாடி உள்ள பிளஸ் மைனஸ் ஆயிடும். -x whole square னா +x square தான், +11. சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. எப்பவுமே இந்த -x க்கு மேல ஆட் பவர் இருந்தா மைனஸ் வரும், ஈவன் பவர் இருந்தா அப்படி போடணும். சோ இங்க சைன் சேஞ்ச் மைனஸ் மைனஸ் தான், இங்கே மைனஸ் மைனஸ் தான், இங்க மைனஸ் பிளஸ் ஒரு சைன் சேஞ்ச், இங்க பிளஸ் பிளஸ் தான், சைன் சேஞ்சே கிடையாது. இப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் q ஆஃப் -x எவ்வளவு? 1. நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து cannot be more than 1. அப்ப நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து 1 தாண்டாதுன்னு அர்த்தம். let s be the number of sign changes in q of -x னு வெச்சுக்கோங்க. q of x ஓட நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் s னு வெச்சுக்கோங்க. எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்கு? 1 னா அப்ப s வந்து 1. ரிசல்ட் படிச்சிருக்கோம். the difference between number of sign changes in q of -x and number of negative roots வந்து நான் நெகட்டிவ் இன்டிஜர் னு படிச்சிருக்கோம். இது படிச்சிருக்கோம்னா டெஸ்கார்ட்ஸ் ரூட்ல ரெண்டாவது பாயிண்டா படிச்சிருக்கோம். n நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் னு வெச்சுக்கோங்க. நான் நெகட்டிவ் ரூட்ஸ்னா s - n வந்து ஈவனா இருக்கும், நான் நெகட்டிவ் ஈவனா இருக்கும். sங்கிறது 1 ன்னு தெரியுமா? சோ 1 - n-ங்கிறது நான் நெகட்டிவ் ஈவன். சரிங்களா? sங்கிறது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ்ங்க, n-ங்கிறது நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் னு வச்சிருக்கங்க. என்ன இப்ப s - n னா 1 - n, இது ஒரு நான் நெகட்டிவ் ஈவன் இன்டிஜரா இருக்கணும். அப்ப n-க்கு என்னென்ன வேல்யூ எல்லாம் போடலாம்னு பார்க்கணும். n-க்கு 0 போட முடியாது. the values of n may be 0 or 1 அப்படினு போட்டுருக்கேன். அதுக்கு மேல போட்டாலும் நெகட்டிவ் ஆயிடும் இல்லையா? 2 3 4 5 6 போட்டா 1 - 2 1 - 0 நெகட்டிவ் ஆயிடும். ஒன்னு 0 ஆ இருக்கலாம் இல்ல 1 ஆ இருக்கலாம். சப்போஸ் 0 போட்டா பிரச்சனை வரும். n 0 னு வெச்சுக்கோங்க. பட் s - n, n க்கு 0 போட்டா 1 - 0 1, which is odd. நமக்கு என்ன வேணும்? ஈவன் தான் வேணும். இப்போ n க்கு 1 தான் போடணும். n க்கு 1 போட்டா 1 - 1 என்ன ஆயிரும்? 0 வருதோ அது ஈவன் தான். 0ங்கிறது ஈவன் நம்பர் தான். இப்போ n ஓட வேல்யூ 1 ஆ தான் இருக்கணும். அப்ப n ஓட வேல்யூ 1 னா நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து 1 ஆ இருக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து 0 ஆ இருக்கலாம் இல்ல 1 ஆ இருக்கலாம். 0 வந்துச்சுன்னா ஆட் நம்பர் வருது, s - n வந்து ஆட் ஆயிடுது. இப்போ 0 ஆ இருக்க முடியாது, அப்போ 1 தான் இருக்கணும். அப்ப நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம்? 2 னு சொல்லியிருக்கோமாங்க. எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் எக்ஸாக்ட்டா இருக்கு? 2 இருக்கு. எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கு? 1 இருக்கு. வழக்கம் போல 0 ரூட் கிடையாது. ஏன்னா நான் 0 கான்ஸ்டன்ட் வருதா, x க்கு 0 போட்டோம்னா கடைசில 11 மட்டும் மிச்சம் இருக்கும், சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ 0 வந்து ரூட்டே கிடையாது. அப்ப எத்தனை மொத்த ரியல் ரூட்ஸ்? 2 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ், மொத்தம் 3 ரூட் தான் உண்டு. 0 ரூட் கிடையாதுன்னா அதை விட்டுறலாம். நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் வந்து 2 + 1 3. டிகிரி ஆஃப் q of x எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5. ஏன்னா x power 5 ல தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஈக்குவேஷன். இப்போ டிகிரி ஆஃப் q of x வந்து 5.
அப்போ q of x at exactly அப்போ imagine roots எவ்வளவுன்னு கேட்டா 5 minus 3 2. இப்போ q of x has exactly 3 real roots and 2 imaginary roots. இது வந்து மேக்ஸிமம் மினிமம் தான் பார்க்கணுங்க. எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன நம்பர் வரும் அது இதெல்லாம் வராதுன்னா இதான் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 0 வரலாம் 1 வரலாம். அப்போ 0 வராதுன்னா நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் 1 தான் இருக்கணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றோம்னா இந்த ரெண்டு சம பொறுத்தவரை எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ்னு எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்கணும்னா லாஜிக் தான் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் இமேஜின் ரூட்ஸ் வந்து மொத்தம் டிகிரி வந்து 5, ரியல் ரூட்ஸ் வந்து 3. அப்போ இமேஜின் ரூட்ஸ்னா 5 minus 3 எவ்வளவு 2. அப்போ இந்த கொடுத்திருக்கிற அந்த பாலினாமியலுக்கு கரெக்டா 3 ரியல் ரூட்ஸ் இருக்கும், 2 இமேஜின் ரூட்ஸ் இருக்கும். இப்போ இந்த சம பொறுத்தவரை எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்கிறோம் நாங்க. ஆனா பொதுவா என்ன எத்தனை மேக்ஸிமம் எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் மேக்ஸிமம் எத்தனை நெகட்டிவ் ரூட் அந்த மாதிரி தான் பேசுவோம். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 36ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. டிஸ்கஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்திருக்கோம். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ல மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட்ஸ் மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட்ஸ் கேட்டிருக்கோம். இது ஈஸி. எடுத்தாச்சு p of x எடுத்தாச்சுன்னா அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ல உள்ள பாலினாமியலுக்கு p of x பேர் வச்சுக்கோங்க. எத்தனை சைன் சேஞ்ச் பாருங்க, +2 மைனஸ், -2 பிளஸ், +2 மைனஸ், -2 பிளஸ். இங்க ஒரு சைன் சேஞ்ச் 1 2 3 4. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் p of x வந்து 4. இப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து cannot be more than 4. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் 4 தாண்டாது. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் எவ்வளவுனா 4. நம்ம கேட்டதே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் தான் கேட்டிருக்கோம். அப்போ இதுல வந்து நீங்க இந்த s - p கான்செப்டை யூஸ் பண்ண வேண்டாம். போன சம்ல ஏன் யூஸ் பண்ணோம்னா எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ் அப்படி எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த சம்ல அதை யூஸ் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் தானே கேட்டிருக்கான். அப்போ இதோட முடிச்சுக்கலாம். நீங்க நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் s ன்னு வச்சுட்டு p ன்னு வச்சுட்டு s - p ஈவன் அதெல்லாம் வேண்டாம். அதிகபட்ச பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து 4 அவ்வளவுதான். அடுத்து p of -x பாருங்க. x இருக்கிறதெல்லாம் -x, -x power 9, -x power 8, -x power 7, -x power 6 எல்லாமே x இருக்கிறதெல்லாம் -x போட்டாச்சு. -x power 9 னா மைனஸ் தான் வரும். -x power 8 னா பிளஸ் ஆயிரும். ஆனா முன்னாடி மைனஸ் இருக்கு. -x power 7 னா ஒரு மைனஸ் வரும். முன்னாடி உள்ள பிளஸ் மைனஸ் ஆயிரும். -x power 6 னா பிளஸ் தான். முன்னாடி உள்ள மைனஸ் அப்படியே இருக்கும். -x power 5 னா முன்னாடி மைனஸ் வரும். சோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். இது மைனஸ் தான். இது -x power 3 வந்து மைனஸ் வருமா? அந்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இங்க -x ஹோல் ஸ்கொயர்ங்கிறது பிளஸ் ஆயிரும். விட்டுருங்க. இங்க முன்னாடி மைனஸ் வரும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும்னா -x ஓட பவர்ல ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா முன்னாடி மைனஸ் வரும். ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா முன்னாடி பிளஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த முன்னாடி உள்ள கான்ஸ்டன்ட் இதையும் பார்த்துக்கணும். முன்னாடி உள்ள சைனையும் சேர்த்து பார்த்துக்கணும். இதான் p of -x. சைன் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பாருங்க. எல்லாமே மைனஸ் தான். இங்க எல்லாம் இங்கதான் -2 பிளஸ் ஒரு சைன் சேஞ்ச், +2 மைனஸ் ஒரு சைன் சேஞ்ச், -2 பிளஸ் ஒரு சைன் சேஞ்ச். எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்கு? 3 இருக்கா? நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் in p of -x வந்து 3. நம்ம தியரம் படி நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து cannot be more than 3. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து 3. இந்த மாதிரி மேக்ஸிமம் மினிமம்னா இந்த பாயிண்ட்ஸோட நிப்பாட்டிக்கலாம். என்னங்க எத்தனை அப்படின்னு கேட்டாதான் நீங்க என்ன பண்ணணும்? s - p, s - n அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் இன்டிஜர்னு வச்சுக்கிட்டு அந்த p க்கு என்னென்ன வேல்யூலாம் பாசிபிள், n க்கு என்னென்ன வேல்யூலாம் பாசிபிள் டிஸ்கஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அப்படினாலே இந்த மாதிரி எழுதினாலே இதுல நீங்க அட்லீஸ்ட் எத்தனை இமேஜின் ரூட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? இது ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த டோட்டல் வந்து மைனஸ் பண்ணுவீங்க. இது நேற்று பார்த்தோம்லங்க அந்த மாடல். அந்த மாடலை செய்யும். என்ன கேட்டாங்கன்னா எத்தனை மினிமம் எத்தனை இதுல ஃபுல்லா மேக்ஸிமம் கேட்டிருப்போம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் கேட்டிருப்போம். பாசிட்டிவ் ரூட்ஸ் நெகட்டிவ் ரூட்ஸ். இமேஜினரி கேட்கும்போது மினிமம் நம்பர் ஆஃப் அட்லீஸ்ட் எத்தனை இமேஜின் ரூட்ஸ் கேட்பாங்க. இது ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணிட்டு அது வந்து மைனஸ் பண்ணா போதும். இங்க டிகிரி 9 தானங்க. மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து 4, மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் வந்து 3. அப்ப டோட்டல் போட்டா 7. 9ல 7 போச்சுன்னா 2. அப்ப அட்லீஸ்ட் 2 இமேஜின் ரூட்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி டைப்ல உள்ள சம்னா இந்த மாடல்ல செய்யணும். போன சம் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்கணும். அதனால s - n, s - p எல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம். அதனால ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்னங்க